تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. மஸ்ஜித் அல் ஹிதாயாவுடைய இமாம் ஷேக் முகமது தாவூதி ஹசரத் அவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் என்கிற தலைப்பில் பேசுவார். இந்த தலைப்பில் பேசுறதுக்கு மணிக்கணக்காக இருக்குதுன்னா கூட ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, மாணவ சகோதர சகோதரிகளே, சுமார் 210 ஆண்டு காலம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மண்ணை தன் உயிரையும் பொருளையும் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வித்திட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களை வருடந்தோறும் நினைவு கூர்ந்து நன்றியோடு அவர்களை புகழ வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கத்தில்தான் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவினுடைய வரலாற்றில் 1800க்கு பின்னால் உள்ள வரலாறுகள் தான் சுதந்திர வரலாறாக பேசப்படுகிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்களின் அதற்கு முன்னால் உள்ள ஆரம்ப பக்கத்தில் பார்க்கிற போது ஆங்கிலேயன் கோழிக்கோடு வழியாக முதலாக கப்பல் மார்க்கமாக இந்தியாவிற்குள்ளே நுழைந்தது 1498ஆம் ஆண்டு. இங்கே நுழைந்த ஆங்கிலேயன் இந்தியாவினுடைய மிக பெரும் சாம்ராஜ்யத்தையும் இங்குள்ள வளங்களையும் செழிப்பான இந்த சமஸ்தானத்தையும் பார்த்து இந்த நாட்டையும் இந்த நாட்டின் வளத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற பேராசை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் ஆங்காங்கே சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக இருந்த அரசர்களிடத்தில் போய் நாங்க இந்த நாட்டுக்கு வியாபார நோக்கத்தில் வந்திருக்கிறோம் என்று அனுமதி வாங்குறோம். நாட்டு அரசர்களிடத்தில் எதிராக மற்றவர்களை தூண்டிவிட்டு போரின் மூலமாக அந்த போரில் பாதி இடத்தை இவன் அபகரித்துக் கொள்கிறான். அப்படியே கொஞ்சமாக இந்தியா முழு பகுதிகளையும் ஆங்கிலேயன் தன்னுடைய வசத்தில் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கான். முதலாக 1537வது ஆண்டு கேரளாவிலே குஞ்சாலி மரக்காயர் என்கிற ஒரு பெரியார், அவர்தான் இந்தியாவிலே ஆங்கிலேயன் எந்த நிலையிலும் கால் ஊன்றக்கூடாது, அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி சுமார் 50 கப்பல்களை போர் கப்பல்களை தயார் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்கிறார்கள். அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார். முதலில் ஷஹீதானவர் குஞ்சாலி மரைக்காயர். இரண்டாவது, இந்தியாவினுடைய பல்வேறு மாகாணங்களிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வீர தீரமான சிங்கங்கள் எழுகிறது. 1700களில் 1757 வங்காளத்து தேசத்தில் சிராஜுத்தௌலா முதலில் இந்தியாவிலே வெள்ளையனே வெளியேறு, இந்த நாட்டில் நாங்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டோம் என்று முதல் குரல் கொல்கத்தாவிலே ஒதுக்கிறது. சிராஜுத்தௌலா ரஹ்மஹுல்லா அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய போரை முன்னெடுக்கிறார்கள். அதிலே ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்காக வேண்டி சிறையாக கட்டமைத்த அந்த சிறையை ஆங்கிலேயர்களை கொண்டே நிரப்புகிறார். அவர் நேரடியாக எதிர்ப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்பவுமே அவங்க ஒன்று செய்வாங்க, சூழ்ச்சியின்
சூழ்ச்சியின் மூலம் அவருடைய படை தளபதியாக இருக்கிற மீர் ஜாஃபர் என்பவர் மூலமாக 50,000 பேர் கொண்ட அவருடைய படை தளபதி அவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தை குத்தப்பட்டவர் சிராஜுத்தௌலா ரஹமஹுல்லா. அவங்களுடைய அந்த ஷஹீதுக்கு பின்னால சுமார் 1763 பிறந்தவர்கள் தென்னகத்தினுடைய வேங்கை என்று போற்றப்படுகிற திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஹைதர் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார்கள். தன் பிள்ளையை வளர்க்கும் போது சொல்லிக் கொடுத்தாங்க, ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆங்கிலேயனை விரட்டும் வரையும் நீங்கள் ஓயக்கூடாது என்று சொன்னாங்க. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க 17 வயசிலேயே போர் படை தளபதியாக போரை முன்னெடுத்தார்கள். சுமார் 5 முறை ஆங்கிலேயர்களுடைய போர் படையை விரட்டி அடித்த பெருமை திப்பு சுல்தானுக்கு மட்டுமே உண்டு. திப்பு சுல்தானை நேருக்கு நேரம் யாரும் சந்திக்க முடியாது. இன்றைய காலத்தினோட டெக்னாலஜிலாம் இருக்குது. போர் என்று சொன்னாலே பீரங்கி என்பதாக நம்ம நிறைய போருடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. 1700களில் எந்த விதமான அறிவும் சிந்தனையும் எட்டாத ஒரு காலத்திலே பீரங்கியின் மூலமாக முதலில் போர் தொடுத்தவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லா. அப்துல் கலாம் நாசாவுக்கு போவார். அங்க போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அங்க திப்பு சுல்தான் பயன்படுத்திய பீரங்கிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் அறிவுக்கு எட்டாத காலத்திலேயே போரினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்க. ஒவ்வொரு ஊர் பாருங்க சுரங்கம் இருக்கும், நிலச்சுரங்கம் இருக்கும். திப்பு சுல்தான் எங்க வருவார், எங்க போவார், அதனுடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, யாராலையும் யோசிக்க முடியாது. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியாம அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடியவரை வச்சு என்ன செஞ்சாங்க, அவருடைய இடத்தை காண்பி கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய அந்த அரசவையிலிருந்து அவர்கள் குத்தி ஷஹீதாக்கப்படுகிறாங்க. ஷஹீதாக்கப்படும் போது அந்த அவருடைய வேலையாளர் சொன்னார், பிரிட்டிஷ்காரங்களை கூப்பிட்டுடலாமா, அவங்கள்ட்ட ஏதாவது நம்முடைய தேவையை சொல்லலாமான்னு கேட்குறாங்க. முட்டாள், 200 ஆண்டு காலம் ஆட்டு மந்தைகளாக அடிமைப்பட்டு வாழ்வதை விட 2 நாட்கள் சிங்கமாய் புலியாய் செத்து மடிவது மேல் என்று சொல்லி தன்னுடைய இன்னுயிரை இந்திய தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்கள். அதே போல 1800களில் முகலாய பேரரசர்களின் கடைசி மன்னர் பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க நேருக்கு நேராக அவங்களை எதிர்கொள்ள ஆங்கிலேயர்களுக்கு சக்தி இல்லை. அதே போல பகதூர் ஷா அவர்களை நாடு கடத்தினாங்க. இந்தியாவில் அவரை வச்சுக்கல. ஆங்கிலேயர் 49 பேரை கொலை செய்ததற்கு உடந்தையாக இருந்தார்னு சொல்லி அவரை நாடு கடத்திட்டாங்க. பர்மாவில் ரங்கூலில் இருக்கிறார் அவர். இந்தியாவிலிருந்து போகும்போது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு போறார். இந்தியாவில் எனக்கு 6 அடி நிலம் கிடைக்கல, இங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கல, இந்தியாவின் மண்ணில் தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியாவை நேசித்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படி ஏராளமான சுகதாக்களுடைய வரலாறுகளை சொல்லிட்டே போலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னோர்களின் வரலாறுகளை விதைக்க வேண்டும். இன்னைக்கு பாட புத்தகத்தில் இருந்து நம்முடைய இஸ்லாமியர்களினுடைய வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி கொண்டே இருக்கிறார். 2 விதமான தாக்குதல். ஒன்று, நேருக்கு நேராக சட்டங்களை போட்டு நம்மை அச்சுறுத்தலுக்கு அவர்கள் உள்ளாக்குறாங்க. 2வது ஒரு தாக்குதல் இருக்குது, அது என்னன்னு நமக்கே தெரியல. பாட புத்தகங்கள்ல இருந்து முன்னோர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை எல்லாவற்றையும் எடுக்கிறார்கள். நம்முடைய அடையாளத்தை தூக்குறாங்க. ஒரு சமுதாயம் தன்னுடைய வரலாறு, தன் முன்னோர்களின் வரலாறு தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது, சாதிக்க முடியாது. நம்முடைய அடையாளங்கள் எடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட இடையில பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இஸ்லாம்பூர் என்பது ஈஸ்வர்பூராக மாறுது. நம்முடைய முன்னோர்களுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் எடுக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்கள்னா என்ன, வரலாறுகள்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய
கட்டாய கால சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய ஜமாஅத்துல் உலமா சபை மிகச் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சேவையை கபூல் செய்வானாக. நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. வரும் காலங்களை வளமான காலமாக நம் சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். இங்கே பேசின ஹசரத்மார்கள் எல்லாமே அவங்களுடைய தலைப்பில் நிறைய செய்திகளை சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்த வேண்டிய தலைப்பு, அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்து அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்லுங்கள் எனக்கு கூட ரொம்ப நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறோமா என்று கேட்டால் நாம் யாரை பேரை சொல்லலாம்? திப்பு சுல்தான். மாஷா அல்லாஹ். ஒருத்தர் பேராவது சொல்லணுமா இல்லைங்களா? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம்னு சொல்லும்போதே மறக்க முடியாத ஒரு பேர் இருக்குது, அந்தமான் சிறைச்சாலை. இருக்கா இல்லைங்களா? எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் அந்தமானில் சிறை, செல்லூர் சிறையில் போட்டாங்க. அந்தமான் சிறைனா யாரை இப்போ இந்திய அரசு ஞாபகப்படுத்துதுன்னா சாவர்கரை ஞாபகப்படுத்துது. அங்கே இருக்கிற விமான நிலையத்திற்கு சாவர்கர் விமான நிலையம்னு பேர் வச்சிருக்கு. அவர் யாரு? ஆங்கில அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கிடைத்த பேரை அங்கே வச்சிருக்கு. ஆனால் செல்லூர் செயல் என்கிற போது நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டிய ஒரு பேர் இருக்கு, ஃபஸ்லுல் ஹக் ஹைராபாதி. ஃபஸ்லுல் ஹக் ஹைராபாதி. நான் தேவபந்து மதரசாவை பற்றி சொன்னேன்னா இல்லைங்களா? தேவபந்து மதரசா ஒரு சித்தாந்தத்தில் இருக்குன்னா அதுக்கு மாற்றமான ஒரு சித்தாந்தத்தில் இருந்தவர் ஃபஸ்லுல் ஹக் ஹைராபாதி. எல்லா தரப்பு ஆலிம்களும் இந்த போராட்டத்தில் தங்களை பங்கேற்று கொண்டார்கள். அவர் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது ஜிஹாத் என்று சொன்னார். ஜிஹாதுன்னு ஃபத்வா கொடுத்தார். அரசாங்கம் அவரை பிடிச்சி கைதியாக்கி அவரை கோர்ட்டில் நிற்க வச்சது. கோர்ட்டில் நானே வாதிட்டுக்குவேன்னு சொன்னார். எனக்கு வக்கீல் வேண்டியது இல்லைன்னார். அவரே வாதிட்டார். அவர் தன்னுடைய தரப்பு வாதத்தை வாதிட்ட விதத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த நீதிபதி ஒன்று தான் கேட்டார், நான் ஃபத்வா கொடுக்கலன்னு சொல்லிருங்க, நான் ஃபத்வா கொடுக்கலன்னு சொல்லிருங்க என்று கேட்டபோது நான் உங்களை விடுதலை செய்கிறேன்னு சொன்னார் நீதிபதி. அப்போது நான் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன், நான் ஃபத்வா கொடுத்தேன் சொன்னார். அதற்காக அவருக்கு சிறை தண்டனை தரப்பட்டது. அவர் அந்தமான் சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்தமான் சிறையிலே ஒரு வாய்ப்பு தந்தாரு, அவர் மறுத்துட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதான் என்று தைரியமாக சொல்லி அந்தமான் சிறைக்கு சென்று அந்த சிறையிலேயே மரணம் அடைந்தார் ஃபஸ்லுல் ஹக் ஹைராபாதி. இப்போ நமக்கு அந்தமான் சிறைங்கிற போது நம்மால் ஒருத்தர் பேர் ஞாபகத்துக்கு வரணுமா இல்லைங்களா? ஃபஸ்லுல் ஹக் ஹைராபாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர், அல்லாமா என்று அந்த காலத்து மக்களால் பாராட்டப்படுபவராக இருந்தவர். இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வரணும். உங்கள் 1-2 பேரை மட்டும்தான் ஞாபகப்படுத்த முடிஞ்சது. ஆனால் நாம் இன்னும் நிறைய ஞாபகத்தில் வச்சுக்கணும்.